இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்தியாவில் அநேக இடங்களில் ஆறுகளின் குறுக்கே பெரிய பெரிய அணைகள் கட்டப்பட்டுள்ளன. அவைகள் வெள்ளம் வரும்போது கிராமங்களிலோ நகரங்களிலோ தண்ணீர் புகாதவாறு நீரை சேமித்து நம்மையும் பாதுகாக்கின்றன. ஒரு முறை ஒரு அணையில் வெள்ளம் வந்தபோது அந்த அணை உடைப்பெடுத்து தண்ணீர் வெள்ளமாய் பாய்ந்து வந்தபோது அங்கிருந்த கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்து நூற்றுக்கணக்கானோர் தங்கள் வாழ்வையும் வீடுகளையும் இழக்க நேர்ந்தது. பின்னர் அந்த அணை எப்படி உடைந்தது என்று ஆராய்ந்த போது அந்த அணையின் பக்கத்தில் இருந்த ஒரு மரம் தன் வேர்களை அந்த அணையின் நடுவில் பரவவிட்டு இருந்தது. அந்த வேர்களில் ஒன்று ஒரு சிறு துளையை அந்த அணையில் விட ஆரம்பித்தது. தண்ணீரின் வேகத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துளை இருந்த இடத்தில் அணை பலவீனமடைய ஆரம்பித்தது. ஒரு நாள் வெள்ளம் வந்தபோது அந்த பலவீனமான இடம் உடைப்பெடுத்து கிராமத்திற்குள் தண்ணீர் பாய்ந்து வந்து அநேக இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது. ஆம், என கருமையானவர்களே, நம் வாழ்விலும் ஏதோ ஒரு சிறிய பாவம் அல்லது பலவீனம் இருக்கலாம். ஆனால் அது நாளடைவில் மெதுவாக ஊன்றி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் திருடிவிடும் நிலை ஏற்படலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் இவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதினுடைய இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்ற வசனத்தின்படி நம் வாழ்விலும் காணப்படும் சிறு பலகீனங்களையும் நம்மை விட்டு ஒழிப்போம். ஒருவேளை அது அவ்வப்போது குடிப்பதாக இருக்கலாம், பலவித பாக்குகள் போடுவதாக இருக்கலாம், சினிமா சீரியல் பார்ப்பதாக இருக்கலாம், மொபைல் போனுக்கு அடிமையாய் இருப்பதாக இருக்கலாம். இன்னும் அநேக நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத பலவீனங்களாக கூட இருக்கலாம். அவை நம் வாழ்வை, நம் குடும்பத்தின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை கெடுக்கிறவைகளாய் இருக்கிறபடியால் அவைகளை நம்மை விட்டு அகற்றுவோம். சிறு காரியங்கள் பெரிய பாவமாக மாறி நம்மை அழிக்கும் முன்பு நம் வாழ்க்கையை சீர்படுத்துவோம். சாத்தானின் தந்திரங்களுக்கு நம் வாழ்க்கையை விலக்கி காத்துக்கொள்ளுவோம். நீங்கள் அவற்றை விட வேண்டும் என வாஞ்சிக்கும் போது அல்லது தீர்மானிக்கும் போது ஆவியானவர் அவற்றை விட உதவி செய்வார். அவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற சின்ன சின்ன பாவ காரியங்கள் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே அது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வளர்ந்து அப்பா வேர் விட்டு அப்பா அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர சீரழிக்காத படிக்க ஆண்டவரே என் தேவன் தாமே அந்த சிறு பலவீனங்களிலிருந்து விடுபடக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ராஜா ஆண்டவரே, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இறக்க பெறுவான் என்று வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா அறிக்கையிட்டு கர்த்தாவே இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.